உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன். அவன் உன்னுடைய மகன் அல்ல. உனக்கு பிறந்தா உன் மகனா? யாரெல்லாம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் உனக்கு மகனாக இருக்க முடியுமே தவிர அவர் உன் மகனே இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதில் சொல்லுகிறான். சொன்னா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்து பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் இந்த வரலாற்றை சொல்லுகிறேன் என்று கேட்டால், இன்றைக்கு எந்த சிரமமும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் பிறப்பின் அடிப்படையிலே கிடைக்கிற இந்த முஸ்லிம் என்கிற பாக்கியத்தை 950 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்ன நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கவில்லை. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு இஸ்லாத்தை கொடுக்கவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நாமெல்லாம் வரலாற்றிலே ஒவ்வொரு ஆண்டும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுகிறோம், குர்பானி கொடுக்கிறோம். தன்னுடைய அல்லாஹ்வுக்காக தன்னுடைய மகனை அறுக்க துணிந்தார் என்றெல்லாம் ஒவ்வொரு வருடமும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து பேசுகிறோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் நரகவாதியாக இருக்கிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதில் சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களை, எப்படிப்பட்ட நபி கலீலுல்லாஹ், நான் அவரை நண்பராக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஒரு நபி ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார். எத்தனையோ சோதனைகளிலே அல்லாஹ்வின் பக்கம் மீட்டக்கூடியவராக இருந்தார். அப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சிலாகித்து சொன்ன போதும் கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கவில்லை. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து பாருங்கள். ஒமா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே மனித குலத்துக்கு உம்மை அருளாகவே அனுப்பி இருக்கிறோம். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சிலாகித்திருக்கிறான் என்று சொன்னால், ஒரு மனிதர் வருகிறார், வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன் தந்தை நரகத்திலே இருக்கிறார். சொன்னதை தாங்க முடியாமல் அழுதுவிட்டு திரும்புகிறார். திரும்பி அந்த நபி தோழரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் தோழரே, உங்கள் தந்தை மட்டும் நரகத்திலே இல்லை, என்னுடைய தாயும் தந்தையும் நரகத்திலே இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்துக்கே முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட, இந்த உலகத்துக்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கிடைக்காத இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எவ்வளவு உளப்பூர்வமாக உணர்வு பூர்வம்